பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த நபித்தோழர். இந்த உலகம் அழியும் வரை ஒரு கருப்பு நிற அடிமையின் புகழ் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கும். பிலால் இப்னு ரபாஹ் ஏன் தூதரை விட்டு ஒருபோதும் பிரியாதவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. 5 வேளையும் பிலாலை பார்த்தாக வேண்டும் தூதர். ஏன் அதான் சொல்லுபவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. தூதர் வாழும் வரை தன் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள், மகிழ்ச்சி, கஷ்டங்கள், துன்பங்களை எல்லாம் துச்சமாக கருதியவர். ஆனால் ஒரு நிகழ்வு நடந்தது இந்த உலகத்தில். உலகமெல்லாம் இருளானது, வெளிச்சத்தை மறைத்து அந்த நாள் நடந்ததிலிருந்து தன்னுடைய மரணம் வரை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பிலால் மறந்து விட்டார். என்ன நாள்? முஹம்மது ரசூலுடைய மரணத்தின் நாள். அந்த நாளிலிருந்து அவர் மரணமாகும் வரை அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடையாது. மதீனாவை விட்டே சென்று விடுகிறார் பிலால். ஷாம் தேசத்தை நோக்கி மதீனாவை விட்டு என்றும் பிரியாதவர். தூதர் இருந்த இடத்தில் என்னுடைய உயிர் இருக்கும் சூழ்நிலையில் என்னால் வாழ முடியாது. அறிஞர்கள் கூறுகிறார்கள், பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு ஒருபோதும் அதான் சொன்னது கிடையாது. உமர் அவர்கள் ஒரு முறை பின்னால் காலத்திலே ஒரு முறை சந்திக்கிறார்கள் பிலாலை. பிலாலே, கொஞ்சம் அதானை கூறு எங்களுக்கு. ஆரம்பிக்கிறார், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அதானுடைய வரிகளை தொடர்கிறார். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வரியை தாண்டி அவரால் செல்ல முடியும். ஏன்? நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வரியை நான் உச்சரித்தால் முஹம்மது ரசூலை பார்த்து விடுவேன் பள்ளியிலே. இப்போது எங்கே பார்ப்பேன்? அல்லாஹு அக்பர். அதானை முடிக்கிறார். அந்த நாளில் ஒட்டுமொத்த மதீனாவும் ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் அழுகிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பிலாலுடைய நாவிலிருந்து அந்த வார்த்தையின் மதிப்பை உணர்ந்தவர்கள் அவர்கள், அந்த வார்த்தையின் கண்ணியத்தை உணர்ந்தவர்கள் அவர்கள். 1000 முறை அதான் சொல்லப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு ஸலவாத்தை முஹப்பத்தோடு சொல்வதற்கு கூட எங்களுக்கு நேரம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக.